வீடு இல்லாதவங்க இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டியும் 2017 கட்டி இன்னும் ஆண்டு வரல அப்படின்னா ஏன்? அதுதான் கொஸ்டின் மார்க்கு. என்னடா வித்தியாசமாக இருக்குது, ஸ்டெப்பெல்லாம் இறங்கி போகுது. வெல்கம் பேக் டு ஏஸ்தட்டிக் வ்ளாக்ஸ். கைஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற இங்கே வந்து அபேண்டண்டான ஒரு பிளேஸில் தான் நம்ம வந்திருக்கோம். பட் ஆனால் இந்த இடம் எங்கே இருக்குங்கிறத நாங்கள் சொல்ல விரும்பலை. ஸோ ஏன்னா இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2-3 நாள் மட்டும் இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ரொம்ப நேரம் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆபத்து தான் வரக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஸோ பட் ஆனால் வீடியோக்காக கண்டிப்பாக எடுத்தாகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளி சார் அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நைட் இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் இங்கே ஷூட் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ பார்ப்போம், இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நான் வந்து இதை வந்து ஸ்க்ராப்பில் போட்டுருவேன். ஆமாம், சரி போவோமா? இடமே அமைதியாக இருக்கு, ரொம்ப சைலண்ட் இருக்குடா. காய்ஸ், இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அபேண்டன்ட் பெயின் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பட் ஆனால் இது வந்து யாருக்கும் அவ்வளோ தெரியாது. நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எல்லா ரூம் பூட்டி வச்சுருக்காங்க. இதில் தான்டா எங்கேயா சின்ன டோரில் திறந்து வச்சு வந்து நாங்களே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இது நாங்கள் பார்த்துட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்துருக்கோம். ஸோ ரிசர்ச் பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்துருக்கோம். ஸோ நாங்கள் அவங்க சரத்திங்க அவங்க வந்துட்டு போனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிச்சு கூட. ஸோ எல்லா ரூமுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பூட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து 2017 வந்து கட்டியிருக்காங்க. பட்டு இன்னி வரைக்குமே யாருமே வரல. ஸோ எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் வந்து திறந்து வச்சுருக்காரு. பட் ஆனால் இது வந்து இந்த இடமே வந்துட்டு நைட்டு வந்து சேஃப் கிடையாது. ஏன்னா இடம் பார்த்தாலே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ நான் அதை லாஸ்ட்டில் காட்டுறேன். ஏன் இந்த இடத்துக்கு யாரும் வரல தெரியலையே. ஆனால் பெயிண்டிங்லாம் அடிச்சிருக்காங்க. காய்ஸ், இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான், அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா பூட்டியில் வச்சுருக்காங்க. எல்லா ரூமுமே பூட்டி வச்சுருக்காங்க. ஸோ காட்டி எல்லா இடத்தையுமே பூட்டி வச்சுருக்காங்க. இடம் இவ்வளோ பெரிய, அதாவது வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ கூடியே வரல. பட் ஆனால் பூட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். இந்த இடத்துல வந்து நிறையாவே வந்து அமானுஷமாகவும் நடக்குது, நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இதில் இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா சரியான சைலன்ஸ். நம்ம வந்துட்டு போனோம்னா இல்லை இது 2 செக்ஷனாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இங்கேயுமே போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு என்ன தோணுன்னா, ஸோ சாரி, நீங்கள் எது தப்பாக நினச்சிக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப மைல்டாக சவுண்டு நம்ம அமைதியாக பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்தாலே பிரச்சனை தான். ஸோ அதனால சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல கேமரா எதுவுமே கிடையாது. பட் ஆனால் இது வந்து
பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பட் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், 2017 இது கட்டியிருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ பட் ஆனால் இன்னி வரைக்கும் யாருமே இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து குடியேறல. எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்கடா. எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது இந்த பிளேஸ் எல்லாமே யாரும் உள்ளே வந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதாவது இங்கே இருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூனிவர்சிட்டிலாம் போட்டு வச்சுட்டு வச்சுருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது சின்ன இடமா தெரியலாம், பட் இது ரொம்ப பெரிய இடங்க. மைனூட்டாக சொல்லப்போனால் எங்களுக்கு இப்போ இங்கே வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதே வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணால் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இது யாரோட வண்டின்னு தெரியலையா? ஆமாம் தெரியல. பட் ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் இல்லீகலாக நடக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. இடமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. சரத்து இந்த இடத்துல வந்து எடுத்திருக்காருன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. டேய் எனக்கு என்னமோ ஜன்னலில் இருந்துலாம் ஆள் அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி எனக்கு அப்படியே ஒரு வினோதமாக தோணுதுடா. இது பிரம்மையா அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரூம் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்காங்க பார்த்தியா. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி போகலாமா? இல்லை இப்படியே வந்து போயிடலாமா? ஏன்னா கைஸ் நீங்களே யோசிச்சு பாருங்கள், 2017 கட்டப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட். அதாவது இது ஹவுசிங் போர்டு தான். ஸோ கட்டப்பட்ட இதை வந்து அதாவது கவர்மெண்ட்டு மக்களுக்காக கட்டி கொடுத்த இது இன்னும் ஏன் வரல 2015? ஸோ நம்ம சொல்லலாம் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இல்லை, கரண்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் மலை மேலே வந்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க சொல்லலாம். பட் ஆனால் ஏன் 17 பண்ணது இன்னும் வரல? இது எப்போ கட்டினீங்கன்னா 17 2017 17 அப்படி. ஆனால் 2017 கட்டி ஏடிஎம்கே ஆட்சியில் கொடுக்கல. சரி. இப்போ உங்கள் ஆட்சியில் வந்து மறுபடியும் இப்போ வெள்ளைகள்லாம் அடித்து ரெடி பண்ணி. சரி. வீடு ஆளுங்க வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் போட சாலை ஓட்டு வீடுகளாக இருந்தது. ஓகே. இது வந்து இந்த விளையாட்டுக்காக வேண்டி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சாலையெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. சரி. சாலையை காலி பண்ணிவிட்டு 2000 சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இங்கே பேய்களாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சிம்பிளி சரத் வந்து வீடியோ எடுத்திருந்தார். அப்போ வந்து இங்கே வந்து கோஸ்ட் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து எல்லாம் பெயிண்ட் அடித்து நார்மலாக மாற்றி வச்சுருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் இங்கே வந்தது இங்கே ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் சம்திங் வந்து இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் தெரிஞ்சு வந்தது. பட் ஆனால் இவர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுதான் உண்மை. ஏன்னா யாருமே வந்துட்டு இங்கே நடக்கிறது வந்து சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெளியே சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால சொல்ல மாட்டாங்க. இங்கே விடுறோம். சரி என்ன இப்படி படுத்துட்டு இருக்கு? திடீர்னு எனக்கு கற்கை போச்சு. ரெடி கருப்பாக இதை உட்காந்துருக்காங்க. அதுதான் கத்துதா? ஆமாம், இது இந்த மாதிரி கத்திட்டு இருக்கு. இப்போ இந்த இடமுமே அந்த மாதிரி தான் இருக்குது. மொத்தம் எத்தனை வீடு இருக்கும் இங்கே? எத்தனை பிளாக் இருக்குங்க? 6 பிளாக் இருக்குது. 6 பிளாக் இருக்கு. 6 பிளாக்கில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 1 2 3 4 5 6 7 8. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்துட்டு 8 வீடு. சரி, அப்போ கீழே அதே மாதிரி 8 வீடு இருக்குது. மொத்தம் 6 பிளாக். 6 பிளாக்குமே 2017 கட்டப்பட்ட வீடு இன்னும் ஆள் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு கொஸ்டின் தான் எனக்கு தெரிஞ்சு. இன்னுமே யாரும் வரல அப்படின்னா இங்கே வந்து இல்லீகலும் நடந்திருக்கு, பேய் ஆக்டிவிட்டிஸும் இருந்திருக்கு. அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுதான் மெயின். அதாங்க இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய நடந்திருக்கு. பட் ஆனால் வெளியே சொல்லணும். ஏன்னா அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் எப்படி சொல்ல, ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது ஒன்றா இருக்கும். என்றைக்குமே மனசுக்குள்ளே இருக்கிறது வெளியே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். கூட இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவாங்க தவிர வெளியே இருக்கிற ஆளுக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம புதுசாக வந்து கேட்குற, அதுவும் கேமரா வச்சுட்டு மைக் வச்சுட்டு கேட்குறதுனால
கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. அதுவும் சில பேர் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆளுங்க சொல்ல மாட்டாங்க. அதுதான் இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், வீடு இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வரும்போது கூட எத்தனை பேர் இருந்தாங்க. இந்த மலைக்கு அவங்களுக்கு கீழே போய் கொடுத்துருக்கலாமே. பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டவங்க நிறைய வீடு இல்லைன்னா ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? வீடு இல்லாதவங்க இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டியும் 2017 கட்டி இன்னும் ஆண்டு வரல அப்படின்னா ஏன்? அதுதான் கொஸ்டின் மார்க்கு. இந்த வீடு இப்போ கட்டியிருக்காங்க, எதுக்கிட இந்த முள்ளுச்செடியெல்லாம் போட்டு வைக்கணும்? அதுதான் டேங்கப்பா. இங்கேருந்து பார்த்தா டோட்டல் பொள்ளாச்சியே தெரியும் போல. ம் எனக்கு கடவுள் பொள்ளாச்சி. சரி போகலாம். லைட்டு இதாகுது. இங்கே டோர் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு. காட்டு காட்டு. என்ன தொட்டியா? இது வந்து என்னாச்சுன்னா மழை ஒழுக்கணும்ல.